இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா வரி விதித்திருப்பதற்கு பதிலடியாக இந்தியா சார்பில் விரைவில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என பட்டய கணக்காளர் கோபாலகிருஷ்ண ராஜு தெரிவித்துள்ளார். ட்ரம்போட இருக்கிற இந்தியா யூஎஸோட உறவு ரொம்ப பலமான உறவு. இங்கேருந்து நிறைய பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கார் போறது, ஏன்னா டாடா ஜாகுவார் கார்லாம் இங்கேருந்துலாம் போறது. டாடா ஐடி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட் ஐட்டம்லாம் இங்கேருந்து தான் போகிறது. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்தியா வில் பி த கிரானரினா இங்கேருந்து தான் சாப்பாடு எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் போகும். ஸோ அதனால் இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் ஆக போகிறது. ஸோ அதனால் இந்தியா ஒரு சில கரெக்டிவ் மெக்கானிசம் கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியா யூஎஸோட இந்த உறவு இன்னும் பலமாகும். அண்ட் அதுக்குண்டான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரப்போகிறது. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது அவங்களுக்கு இந்தியாவில் இனிமேல் யூஎஸ்ல அங்கே தான் போனால் சம்பாதிக்க முடியும், அங்கே தான் சம்பளம் நிறையா கொடுப்பாங்க அப்படிலாம் இனிமேல் கிடையாது. இங்கே ஆல்ரெடி ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம இளைஞர்களுக்கு தெரியணும். இதெல்லாம் பார்த்து அங்கே போய் தான் நான் இனிமேல் யூஎஸ் மாப்பிள்ளை இதான் நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்றவங்களாம் கிடையாது. இந்திய மாப்பிள்ளைக்கு தான் இனிமேல் பொருள் இனிமேல் கொடுக்கணும். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த 26% வரியால் பல்வேறு சாதக அம்சங்கள் இருப்பதாக திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்துள்ளார். இப்ப திருப்பூரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஆர்டர்ஸ் நிறைய இங்க வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ நீ மத்த போட்டி நாடை கம்பேர் பண்ணும்போது இந்த 26% நம்மளுக்கு குறைவா இருக்குங்க. இப்ப நீ ஒண்ணு வேண்டாம், நீங்க வியட்நாம் 46% பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 29%, பங்களாதேஷ் 37% பண்ணிருக்காங்க, சைனா 34%. இது அமெரிக்கா புதிய வரி அதிகப்படுத்திருக்காங்க. அதையே நம்ம ஒப்பிடும் போது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 26% குறைவா இருக்கு. இது நமக்கு சாதகமா எடுத்துக்கலாங்க. இது எப்படின்னா அந்த நாட்டுக்கு போக வேண்டிய ஆர்டர் எல்லாமே நம்ம இந்தியா நோக்கி வரக்குண்டான வாய்ப்பு 100% இருக்கு.